இருக்காங்க எவ்வளவு பேர் அவங்க ஜாதி பேரை ஜாதிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பேரா மாறி போச்சுங்க. அது கிடையாது. நாங்களும் பேரா மாத்திர பேருக்கு பின்னாடி இப்படி ஜாதி வன்மத்தோட இருக்கக்கூடிய நீங்க சினிமால வந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? ஜாதி பேரை வச்சுக்கிட்டு சமுதாய ஒற்றுமைக்காக படம் எடுக்க போறோம் தான் நாங்க ஒரு படம் எடுத்துட்டோம், அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த படங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரியும். அப்ப நாடாரை தாண்டி அந்த படத்தை வேற எந்த கம்யூனிட்டி அனைவரும் பாக்குற அளவுக்கு தான் எடுப்போம். மாரி செல்வராஜ் போன்ற ரஞ்சித் போன்ற ஒரு படம் எடுக்குது இல்லைங்க. இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச மாதிரிலாம் நாங்க படம் எடுக்க மாட்டோம். ரஞ்சித் போன்றோம் ஜாதி வெறி பிடிச்ச மாதிரி படம் எடுக்க மாட்டீங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில ஜாதி வெறி பிடிச்ச மாதிரி கிடையாதுங்க. நான் இன்னைக்கே அனைவரையும் அரவணைச்சு போறதா கொங்கு மண்டலத்துல எல்லாரும் கூட எனக்குமா பழகுறோம். ஆனா எங்களோட வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக எங்க ஜாதி சங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஜாதி சங்கங்களே கூடாது அப்படிங்கிறது தான் வலிமையான குரலாக நாங்கள் முன்வைக்கிறோம். சரி, இந்த அரசியல் இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியலில் சாதிகள் பார்த்து தான் பொறுப்புகள் வழங்கப்படுது. அதே போல் ஒரு பள்ளிக்கூடங்கள்லையோ ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனைகளையோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாதி அடிப்படையில் தான் போயிட்டுருக்காங்க. அதுக்காக நாங்கள் ஒரு ஜாதியில் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காவிக்கிறதுக்காக நாங்கள் ஜாதி சங்கங்கள் வச்சு வழி நடத்திட்டுருக்குறோம். அவ்வளோதான். இதுக்கும் ஜாதி வெறியன்னு சொல்கிற நீங்களும் அது மாதிரி அந்த மைண்ட் செட்லேயோ அந்த ஒரு கோணத்துலேயோ நாங்கள் பயணிக்கலை. முழுக்க எங்கள் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஜாதி சங்கமம் செயல்படுறது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற பொதுவான தலைவர்களை ஜாதி அடையாளத்தோடு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.